அன்பான மக்களே, ஆங்கிலம் படிக்கின்ற அருமையான நல்ல உள்ளங்களே, அதாவது நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஸ்கூலில் அட்ஜெக்டிவ் அட்வர்பு ரெண்டையும் நடத்தியிருப்பாங்க. ஆனால் என்ன சொல்லுவாங்கன்னா, எல்ஒய் வந்தால் அட்வர்பு. இப்போ ஹாப்பின்னா அட்ஜெக்டிவ், ஹாப்பிலினா அட்வர்பு, குயட்ரு குயட்லி, குயிக்கு குயிக்லி இப்படின்னு சொல்லி நமக்கு குருட்டாம்பாக்கில் நடத்த வந்திருப்பாங்க. ஆனால் சில வார்த்தைகளை பார்த்திங்கன்னா இப்போ ஸ்மால் இருக்குது. சுமால்னா அட்ஜெக்டிவ், ஆனால் அதுக்கு அட்வர்பு கிடையாது, சுமாலின்னு கிடையாது. பிக்னா அட்ஜெக்டிவ், இட் இஸ் எ பிக் பஸ், அது ஒரு பெரிய பேருந்து இல்லையா. ஹீ இஸ் எ பிக் மேன், அவன் ஒரு பெரிய மனிதன் அப்படின்னா பணக்கார மனிதன் அல்லது அந்தஸ்தில் அதிகாரத்தில் ஒரு பெரிய மனுஷன் அர்த்தம். நியூனா இட் இஸ் நியூ, அது ஒரு புதிய ஒன்றாக இருக்கின்றது அப்படிங்கிற மாதிரி. லாங் அப்படின்னா இட் இஸ் வெரி லாங், அது நீளமாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். இதில் அட்ஜெக்டிவ் தான், அட்வர்பு கிடையாது. அட்வர்பு எப்போதுமே ஒரு செயலோடு சேர்ந்து வரும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அட்ஜெக்டிவ் இருத்தல் அப்படிங்கிறதோட வரும். பி குடும்பம் இருத்தல் அதோடு தான் பி வரும். ஹீ இஸ் கன்னிங், ஹீ இஸ் எ கன்னிங் ஃபெல்லோ, அவன் ஒரு திருட்டுத்தனமான மனிதனாக இருக்கிறான். அந்த இருத்தல் வருது பார்த்தீங்களா. ஆனால் கன்னிங்லினா ஹீ ஸ்பீக்ஸ் கன்னிங்லி, அவன் திருட்டுத்தனமாக பேசுகிறான்னா செய்தல், இருக்கிறான்னா இருத்தல். அப்போ இந்த அட்ஜெக்டிவும் அட்வர்பும் ஏறக்குறைய ஒரே மாதிரி தான் இருக்கும். சில வார்த்தைகளுக்கு அட்ஜெக்டிவ் தான் இருக்குது, அட்வர்பு கிடையாது. ஸ்மால், பிக், நியூ, லாங்குக்கு அட்வர்பு கிடையாது. ஹீ இஸ் ஸ்மால், அவன் குட்டையானவன். ஹீ இஸ் பிக், அவன் பெரிய ஆள். இட் இஸ் நியூ, அது புதுசாக இருக்குது. இட் இஸ் லாங், இது நீளமாக இருக்கிறது. இருக்கான் அப்படி இருக்குன்னு வரும். அப்புறம் பாருங்கள், ஹார்ட்லின்னு ஒரு வார்த்தை இருக்குது. ஹார்டுனா அட்ஜெக்டிவ், ஹார்ட்லினா அட்வர்ப் அப்படி நம்ம நினச்சிடக்கூடாது. ஐ எம் ஹார்டு, நான் மிகவும் கடினமாக இருக்கிறேன், கடினமான இதயத்தோடு இருக்கிறேன். ஐ ஸ்பீக் ஹார்ட்லினா நான் கடினமாக பேசுகிறேன் அப்படி கிடையாது. ஹார்டுனா கடினமான. ஹீ இஸ் ஹார்ட், ஹீ இஸ் எ ஹார்ட் மேன் அப்படின்னா அவன் ஒரு கடினமான கல் மாதிரி. கல்லில் கூட ஈரம் இருக்கும், இவன் உடம்புல மனசில் ஈரமே கிடையாதுன்னு சொல்லுவோம்ல, அந்தளவுக்கு கல் நெஞ்சக்காரன் அப்படிங்கிற மாதிரி தான். ஹீ இஸ் எ ஹார்ட் மேன். ஹார்ட்லி அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? ஒன்றுமே கிடையாதுன்னு அர்த்தம். ஏப்போ அந்த பானையில் சாப்பாடு தான் இருக்கா அப்படின்னா தேர் இஸ் ஹார்ட்லி ரைஸ் அப்படின்னா அந்த பானையில் ரைஸே இல்லைன்னு அர்த்தம். ஹீ ஒர்க்ஸ் ஹார்ட், அவன் நல்ல கடினமாக வேலை பார்க்கிறான். ஹீ ஒர்க்ஸ் ஹார்ட், அவன் கடினமாக வேலை பார்க்க, இதுதான் அதுக்கு அர்த்தம். அப்போது ஹார்ட்லினா ஹீ ஒர்க்ஸ் ஹார்ட்லியா இல்லை, ஹீ ஒர்க்ஸ் ஹார்ட்லின்னு அர்த்தம் அவன் வேலையே பார்க்கல அப்படிங்கிறது அதுக்குள்ள அர்த்தம். ஹார்ட்லினா ஒன்றுமே கிடையாது. ஹீ இஸ் ஹார்ட்லி எ குட் பாய், ஹீ இஸ் ஹார்ட்லி எ குட் பாய், அவன் நல்ல மனுஷனே கிடையாது. ஹீ ஹார்ட்லி ஸ்பீக்ஸ் ட்ரூத், அவன் உண்மையே பேசுகிற கிடையாது அப்படிங்கிற அர்த்தம் தான் ஹார்ட்லி. சரி, இப்படி இந்த எல்ஒய் வந்தால் வராமல் இருந்தால் அப்படிங்கிற ஒரு மெத்தடு. இங்கே பாருங்கள், அட்வர்பு, வெறும் அட்வர்பு மட்டும் பயன்படுற மாதிரி நிறைய வார்த்தை இருக்குது. நல்லா கேட்டுக்கோங்க, இதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க, நான் சொல்ல எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் இங்கிலீஷ் பேசாட்டியும் பரவாயில்ல, புத்தகத்தில் கொஸ்டின் பேப்பரில் படிக்கும்போது உங்களுக்கு இது ஆட்டோமேட்டிக்காக ஞாபகத்துக்கு வந்துடும். ஆஹா, இது நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் அப்படின்ட்டு. பாருங்களேன், ஏர்லி அப்படின்னா ஐ கேம் ஏர்லி, நான் சீக்கிரமாகவே வந்தேன். அது ஐ ஹேட் கம் ஏர்லினா நான் சீக்கிரமாகவே வந்திருந்தேன் அப்படின்னு அர்த்தம். எஸ்டர்டே அப்படின்னா ஐ சா ஹிம் எஸ்டர்டே, நான் அவனை நேற்று பார்த்தேன். டுடே ஐ கோ டு மதுரை, இன்று நான் மதுரைக்கு செல்கிறேன். டுமாரோ ஐ ஷால் கோ டு மதுரை. நவ் ஐ ஈட் அல்லது ஐ ஈட் நவ், நான் இப்பொழுது சாப்பிடுகிறேன் இல்லையா. அப்புறம் பாருங்கள், ஹியர், ஹீ இஸ் ஹியர், அவன் இங்கே இருக்கிறான். ஹீ இஸ் தேர், அவன் அங்கே இருக்கிறான். ஹீ இஸ் ஆல்வேஸ் ஹியர், பாருங்களேன், ஆல்வேஸு ஹியர் ரெண்டு வார்த்தையை நான் ரெண்டாக ஒன்றா சேர்த்துறேன். ஹீ இஸ் ஆல்வேஸ் ஹியர், அவன் எப்பொழுதும் இங்கே இருக்கிறான். ஹீ இஸ் ஆல்வேஸ் தேர், அவன் எப்பொழுதும் அங்கே இருக்கிறான் இல்லையா. வெரி அப்படின்னா ஹீ இஸ் வெரி குட், அவன் ரொம்ப நல்லவன் அப்படின்னு அர்த்தம். பாருங்களேன், நவ் தென், ஹீ இஸ் நவ் ஹியர், அவன் இப்பொழுது இங்கே இருக்கிறான். இப்போ நான் சொல்கிறேன், தென் ஹீ வாஸ் தேர், அப்பொழுது அவன் அங்கே இருந்தான். ஹீ இஸ் நெவர் ப்ரெசன்ட், அவங்க வர்றதே கிடையாது. ஹீ இஸ் நெவர் ப்ரெசன்ட் டு த கிளாஸ், அதாவது வகுப்பிற்கு அவன் வருவதே கிடையாது. ஹீ இஸ் நெவர் ப்ரெசன்ட்னா ப்ரெசண்டே கிடையாது இல்லையா, அப்படின்ற மாதிரி. ஹீ இஸ் ஆல்வேஸ் குயிக், அவன் எப்பொழுதும் வேகமாக இருக்கிறான். குயிக்னா வேகமாக இல்லையா. அப்போ ஹீ ஆல்வேஸ் கோ டு சர்ச் அப்படி வச்சுக்கிட்டோமே.
ஹி ஆல்வேஸ் கோ டு சர்ச், அவன் எப்பொழுதும் கோவிலுக்கு செல்கிறான். இமிடியேட்லினா உடனடியாக. ஹலோ ப்ளீஸ் கெட் ரெடி இமிடியேட்லி, ஹலோ சீக்கிரமாக ரெடி ஆகுங்கப்பா அப்படின்னு அர்த்தம். சம்வேர்னா எங்கேயோ ஒரு இடத்தில். இப்போ உங்கள் அப்பா எங்கப்பா? ஹீ இஸ் சம்வேர் இன் த வேர்ல்டு. ஹீ இஸ் அவர் இருக்கிறார், சம்வேர் எங்கேயோ ஒரு இடத்துல, இன் திஸ் வேர்ல்டு இந்த உலகத்தில் அவர் எங்கேயோ இருக்கிறார், ஆனால் வீட்டுக்கெலாம் வர்றது கிடையாது அப்படின்னு அர்த்தம். சரி, நோ வேர்னா என்ன அர்த்தம்? நோ வேர், வேர்னா இடத்த குறிக்கிறது. நோ வேர் எங்கும் இல்லை. உங்கள் ஃப்ரெண்டை போலீஸ் தேடிட்டு இருக்கான், அவன் எங்கடா இருக்கான்? ஹீ இஸ் நோ வேர், அவன் எங்கேயும் கிடையாது, அவன் எங்கேயோ போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி. எனிவேர்னு என்ன அர்த்தம்? எங்கும் அப்படின்னு அர்த்தம், எங்கும். இப்போ பாருங்களேன், மண் எங்கே இருக்குது? இந்த சேண்டு, இந்த மட்டுனா மண், சேண்டுனா மணல், உதிரியாக இருக்கிறது மணல், கட்டி கட்டியாக இருக்கிறது, கொஞ்சம் ஈரம் இல்லாமல் இருந்தாலும் கட்டி கட்டியாக இருக்கிறது வந்து மட்டு இல்லையா? த சேண்ட் இஸ் எவ்ரிவேர், எனிவேர். ஆனால் எனிவேர் வந்து கேள்விக்கு தான் வரும். ஹேவ் யூ சீன் ஹிம் எனிவேர்? அவன் எங்கேயா பார்த்தியா அப்படின்னு அர்த்தம். எவ்ரிவேர்னால் பதில். எஸ் ஐ சீ ஹிம் எவ்ரிவேர், ஆனால் நான் அவனை எங்கும் பார்க்கிறேன். சூன் அப்படின்னா உடனடியாக. ப்ளீஸ் யூ கோ டு த ஸ்கூல் சூன், பள்ளிக்கூடத்திற்கு நீ உடனடியாக செல்லவும். நவ் அண்ட் ஹியர் அல்லது ஹியர் அண்ட் நவ் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? உடனே, அதாவது சண்டை போடும்போது நான் கொடுத்த காசை இங்கேயே இப்பொழுதே குடியா, இங்கேயே இப்பொழுதே அப்படின்னா இங்கேன்னா அர்த்தம் ஹியர். அண்ட் நவ், ஹியர் அண்ட் நவ் அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்கே இப்போ கீழே வைய ரூபாய் அந்த அர்த்தம். லாஸ்ட் வீக் கடந்த வாரம். ஐ வென்ட் டு மதுரை லாஸ்ட் வீக், நான் கடந்த வாரம் மதுரைக்கு போனேன். ஐ வென்ட் டு மதுரை லாஸ்ட் மந்த், நான் கடந்த மாதம் மதுரைக்கு போனேன். ஐ வென்ட் டு ஜெருசலேம் லாஸ்ட் இயர், கடந்த ஆண்டு நான் எருசலேம் போனேன் இல்லையா? லேட்டர் அப்படின்னா பிந்தி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அர்த்தத்தில் வரும். ஓகே, லேட்டர் சி தட் மேட்டர் லேட்டர், நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். அண்டர்னா அடியில். ஐ எம் அண்டர் த ட்ரீ, நான் மரத்தின் அடியில் இருக்கிறேன். அப்புறம் வித்துனா உடன் அர்த்தம். ஐ எம் வித் ரவி, நான் ரவியுடன் இருக்கிறேன். வித்தவுட்னா இல்லைன்னு அர்த்தம். ஹீ இஸ் வித்தவுட் ட்ரெஸ், அவன் உடை இல்லாமல் இருக்கிறான். சரியா? இந்த சின்ன பிள்ளைங்க வீட்டில் ட்ரெஸ் இல்லாமல் இருக்கலாம் அந்தது. நவ் தென் அப்படின்னா ஏற்கனவே சொல்லியாச்சு. ஐ எம் நவ் அட் மதுரை. அப்புறம் அப்போ அன்னைக்கு நீ எங்கடா இருந்த? தென் ஐ வாஸ் அட் காரைக்கால், அப்போது வந்து நான் காரைக்காலில் இருந்தேன் அந்த அர்த்தம். டுடே அப்படின்னா இன்றைக்கு, டுமாரோனா நாளைக்கு, எஸ்டர்டேனா நேற்று, டே ஆஃப்டர் டுமாரோ அப்படின்னா நாளை கழிச்சு, டே பிஃபோர் எஸ்டர்டேனா முந்தா நாத்து. நல்லா கேட்டுக்கோங்க, எழுதிக்கோங்க. சூன் உடனடியாக, லேட்டர் அப்புறம், ஆல்ரெடினா ஏற்கனவே. எப்போ ரவி வந்துட்டானா? ஹீ ஹாஸ் கம் ஆல்ரெடி, அவன் ஏற்கனவே வந்துட்டான். எட்டுனா இன்னும்னு அர்த்தம். உனக்கு சாப்பாடு போதுமா அல்லது உனக்கு இன்னும் வேணுமா? டூ யூ நீட் எட், இன்னும் உனக்கு வேணுமா? எகோனா முன்னாடின்னு அர்த்தம். 10 years எகோ, 10 ஆண்டுகளுக்கு முன்னால். ஒன் வீக் ஐ சா ஹிம் 1 week எகோ, நான் அவரை ஒரு வாரத்திற்கு முன்பாக பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி இந்த அட்வர்ப் நிறைய இருக்குது. நீங்கள் டிக்ஷனரியில் அல்லது கூகுளில் போய் அட்வர்ப்ஸ்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய வார்த்தைகள் கிடைக்கும். தயவுசெய்து இதெல்லாம் நான் உங்களுக்கு சின்ன சின்ன வாக்கியமாக சொல்லி கொடுத்துருக்குறேன், அதனால் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். அதை நீங்கள் எழுதுங்க, படிங்க, திரும்ப வாசிங்க, அப்படின்னா தான் மண்டையில் ஏறும். சரி, அந்த அட்ஜெக்டிவ் அட்வர்ப்பும் கொஞ்சம் ஒத்து போகும். சில அட்ஜெக்டிவ் வந்து எல்ஒய் சேர்த்தா அட்வர்ப்பாக மாறும். சில அட்ஜெக்டிவ் வந்து எல்ஒய் சேர்க்கவே முடியாது, அது அட்ஜெக்டிவ் மட்டும்தான். ஸ்மால்னால் ஸ்மால் தான். ஹார்ட்லினா அர்த்தமே கம்ப்ளீட்டாக மாறும். ஹார்டுனா கடினமான. ஹீ இஸ் எ ஹார்ட் மேன், அவன் ஒரு கடினமான மனிதன். ஹீ யூசஸ் ஹார்ட் வேர்ட்ஸ், அவன் கடினமான வார்த்தைகளை பயன்படுத்துகிறான். ஹார்ட்லினா சுத்தமாக அவுட்டுன்னு அர்த்தம். ஹீ ஸ்பீக்ஸ் ட்ரூத் ஹார்ட்லி, அவன் உண்மையே பேசுகிற கிடையாது. நம்ம என்ன சொல்கிறோம்? ஹீ ஸ்பீக்ஸ் ட்ரூத், அவன் உண்மை பேசுகிறான். ஹார்ட்லி சேர்த்த உடனே என்னாயும் அவன் உண்மை பேசுகிறதே கிடையாது. ஹீ ஹார்ட்லி கம்ஸ் டு த ஸ்கூல், அவன் ஸ்கூலுக்கு வர்றதே கிடையாது. ஹீ ஏர்ன்ஸ் ஹார்ட்லி, அவன் ஒரு பைசா கூட சம்பாதிக்கிற கிடையாது அப்படிங்கிற அர்த்தம். இந்த மாதிரி நிறைய வந்து விதவிதமாக இருக்குது. நான் உங்களுக்கு அதை சுருக்கி அப்படி ஒரு செட்டப் மாதிரி, ஒரு மைண்ட் மேப் மாதிரி உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். தயவுசெய்து படிங்க. அப்புறம் இது வந்து என்னுடைய உழைப்பு, தனிப்பட்ட உழைப்பு. நான் வந்து கஷ்டப்பட்டு உங்களுக்கு புரியணுங்கிறக்கா நான் எழுதுறது. என்னுடைய உழைப்பின் பலன் எனக்கு என்னது? என்கிட்ட எத்தனை பேர் இங்கிலீஷ் படிக்கிறாங்க அப்படின்னு எனக்கு தெரியணும். அதனால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் விட்றாங்க. ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன், ஒரு லைக் பட்டன், அதை அமைக்கிட்டேன்னா
நம்ம விஎஸ் வந்தாச்சும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். பரவாயில்லையே இத்தனை பேர் படிக்கிறாங்களே அப்படின்ட்டு. பாருங்கள், என் படத்தை 210 பேர்கிட்ட படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. மற்ற படங்கள்லாம் 50 பேர், 40 பேர், 30, 40, 50ன்னு 60ன்னு வரைக்கும் போகுது. அப்போ ஏறக்குறைய சராசரியாக பார்த்தா ஒரு 300 பேர்கிட்ட இங்கிலீஷ் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ எனக்கு 300 சப்ஸ்கிரைபர் வந்திருக்கணும். ஆனால் 103, 110, 12 கிட்ட தான் வந்திருக்குது. அதனால் அடுத்தவருடைய உழைப்பை நீங்கள் மதிக்கணும். எனக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தான் ஆகணும். அதான் நீங்கள் எனக்கு கொடுக்குற சம்பளம். சரியா? நான் உங்களுக்கு இலவசமாக சொல்லித்தரேன், ஈஸியாக சொல்லித்தரேன். நீங்கள் எப்போனாலும் என்னை டிஸ்டர்ப் பண்ணலாம். எப்போ கேள்வி கேட்டாலும் நான் பதில் சொல்ல தயாராக இருக்கிறேன். எத்தனை மணிக்கு கேட்டாலும் பதில் சொல்ல தயாராக இருக்கிறேன். எவ்வளவு நேரம் கேட்டாலும் நான் பதில் சொல்ல தயாராக இருக்கிறேன். நீங்கள் நல்லா படிங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாழ்த்துக்கள். நன்றி. காட் bless you.